ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த விளாக்ல வரப்போகிற அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த பூஜையை அக்ஷய திருதி அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில பண்ணலாம். ஏன்னா இது வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை. செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை பண்ற மாதிரி இருந்தா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல செய்யலாம். பூஜையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் எல்லா விளக்குமே ஏத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அட்சய திருதி அப்படின்னா அல்ல குறையாத செல்வத்தை அள்ளி தரும் சிறப்பு நாள் தான் வந்து அக்ஷய திருதியை. தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த நாளா கருதப்படுற ஒரு நாள் தான் அக்ஷய திருதி. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அக்ஷய திருதியை அப்படின்னா வளர்க அப்படிங்கிறது தான் பொருள். அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் வளர்ந்துகிட்டே போகும். ஒரு பொருளை நம்ம நம்பிக்கை வச்சு அன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாவே அதுக்கு நமக்கு எந்த தடையுமே இல்லாம நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வருஷம் 2025 அக்ஷய திருதியை எப்போ அப்படிங்கிறது சொல்றேன். ஏப்ரல் 29ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணி போல திதி வந்து தொடங்குது. ஆனா எப்போதுமே சூரிய உதயத்தோட தொடங்குற திதியை தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா ஏப்ரல் 30ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அக்ஷய திருதியை. எப்போதுமே பூஜை பண்ண போறோம் அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத முத நாளே ரெடி பண்ணி வச்சிடணும். பூஜை பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே பொறுமையா ரெடி பண்ணி வச்சோம்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியா பூஜை பண்ணி முடிக்கலாம். லட்சுமி தாயாரோட படம் வச்சு பூஜை பண்றதுக்காக மணக்கட்டை எடுத்து வச்சு கோலம் எல்லாமே போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. மகாலட்சுமி தாயார மணக்கட்டையில அமர்த்துறதுக்கு முன்னாடி அது மேல இந்த மாதிரி பச்சை கலர்ல துணி ஒண்ணு விரிச்சு வைக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான கலர் அப்படின்னா அது பச்சை தான். இந்த பச்சை கலர் துணி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில கேட்டாவே கிடைக்கும். பூஜை சம்பந்தப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் நாட்டு மருந்து கடையில போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா தருவாங்க. பூஜை பண்றதுக்கு மிக முக்கியமா மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி, அவங்களோட விக்கிரகம் இருந்தாலும் சரி, ரெண்டுமே வச்சிருந்து பூஜை பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட விக்கிரகம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதனால திருவுருவ படம் மட்டுமே வச்சிருந்தா போதும். அதை வச்சே பூஜை பண்ணிடலாம். இன்னைக்கு நான் அதை வச்சு தான் பண்ண போறேன். தாயாரோட திருவுருவ படத்துல தாயார் பச்சை கலர்ல சேலை கட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீங்க இனிமே தான் வாங்க போறீங்கன்னா இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. நிறைய பூ வாங்கி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு முழம் மல்லிகை பூ வாங்கி தாயாரோட படத்துக்கு போட்டு நீங்க மனசார பூஜை பண்ணாலே போதும். தாயாருக்கு பிடித்த தாமரை பூ கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா வாங்கி பூஜையில ஒன்னாவது வச்சிருங்க. முடியலன்னா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. நீங்க அன்னைக்கு போய் வந்து இந்த பூவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா விலை வந்து கூட தான் சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி இல்ல ஒரு நாள் முன்னாடியே வந்து பூ எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட தனியா மகாலட்சுமி தாயாரோட படம் இல்ல, 5 படத்துல சேர்த்த மாதிரி இல்லைன்னா 3 படமா சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி பூஜை பண்றதுன்னு கேக்குறீங்க. சோ அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சு பூஜை பண்ண முடியல அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சமா நெய் விட்டு 2 திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்தி பாருங்க. அந்த தீபத்தோட ஒளி சுடர்ல மகாலட்சுமி தாயாரே தெரிவாங்க. இல்லனா நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே குத்து விளக்குங்கிறது கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும். நீங்க குத்து விளக்கு எடுத்து வச்சு அதுக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா போதும். படம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். படம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2 சைடும் குத்து விளக்கு வந்து நான் வச்சிருக்கேன். குத்து விளக்கு கீழே வைக்கிறப்போ வெறும் தரையில வைக்க கூடாது. அந்த இடத்துல கோலம் போட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மகாலட்சுமி தாயாரோட மறு அம்சமா தான் குத்து விளக்க வந்து நம்ம பார்த்து பூஜை எல்லாம் பண்ணுவோம். சோ அதனால வெறும் தரையில வைக்க கூடாது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இன்னும் பொருட்கள் வந்து நிறைய இருக்கு. வில்வ மரம், நெல்லி மரம், துளசி, அதுக்கப்புறம் மஞ்சள் செடின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. குத்து விளக்குல 5 முகம் கொண்ட மாதிரி நம்ம 5 திரி போட்டு விளக்கு ஏத்தலாம். நான் வந்து ஒரு திரி போட்டு தான் ஏத்த போறேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அஷ்டலட்சுமி விளக்கு இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பூஜையில நம்ம என்னெல்லாம் வச்சு பூஜை பண்ண போறோமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். பூஜைக்குன்னு ஒரு சில பொருள் எல்லாமே நீங்க தனியா ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் இதையே யூஸ் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். எல்லாமே செட்டா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம கடையில போயிட்டு கண்டிப்பா தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்குறோமோ இல்லையோ முக்கியமா வாங்க வேண்டிய பொருள்னு ஒண்ணு கட்டாயமா இருக்கு. அது என்னன்னு கேட்டா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு தான். அன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு முன்னாடி நீங்க காலையில போயிட்டு முதன்னு வாங்க வேண்டிய பொருள் இதுதான். நாளெல்லாம் வாங்கி வைக்க கூடாது. கண்டிப்பா அன்னைக்கு தான் வாங்கணும். அதே மாதிரி கட்டாயமா நீங்க மஞ்சள் வாங்கி இருக்கணும். நம்மளோட வாழ்நாள்ல நமக்கு கடைசி வரைக்கும் தங்கம் வெள்ளி எல்லாம் தேவைப்படுதோ இல்லையோ உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும். அதனால அரிசி பருப்பு இது எல்லாமே வாங்கிக்கோங்க. அடுத்ததா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த குன்றின் மணி, தாமரை மணி, கோமதி சக்கரம் இது மாதிரி என்ன வேணாலும் நீங்க பூஜையில வைக்கலாம். அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை கொண்ட தாமரை மணியை பூஜையில வைக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டலட்சுமிக்கு இணையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோமதி சக்கரம். ஒரே ஒரு கோமதி சக்கரம் நம்ம வீட்டுல இருந்தாலே மகாலட்சுமி தாயாரே
தாயாரே வீட்டுல இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இப்ப பாத்துட்டு இருக்க இந்த காயின் தான் பாத்தீங்கன்னா குபேரர் காயின். 108 அளவுல நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லது. பூஜைக்கு மிக முக்கியமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பா இனிப்புக்காக வெல்லம் வந்து வச்சிருக்கணும். பூஜைக்கு ரொம்ப முக்கியமா இனிப்புக்கு ஒரு பொருள் வாங்கணும்ல, வெல்லம் வந்து வாங்கி வச்சிருங்க. கட்டாயமா இந்த வருடம் ஃபுல்லாவே ரொம்ப இனிமையான வருடமா நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் மங்கள பொருள்கள்னு சொல்லக்கூடிய நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்ச மாதிரி கட்டாயமா கண்ணாடி வளையல் தான் வைக்கணும். வேற மெட்டல் வளையல் இது மாதிரி எதுவும் வைக்க கூடாது. என்கிட்ட பச்சை கலர்ல இருந்தனால நான் வச்சிருக்கேன். இதே கலர்ல வைக்கணும்லாம் கிடையாது. நமக்கு கிடைக்கிற கண்ணாடி வளையல் வாங்கி வச்சாலே போதும். இதுக்கப்புறம் மிக முக்கியமா பூஜையில வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் இது கட்டாயமா நம்ம என்ன பூஜை பண்ணாலும் சரி, நம்ம வீட்டுல அன்றாட பூஜை செய்தாலுமே இந்த 2 பொருள் வந்து இருக்கணும். குட்டியா ரவுண்டா வரும்ல ஒரு பாக்கு, கொட்டை பாக்கு, அது இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மேபி இந்த மாதிரி பாக்கெட்ல வர்றதா இருந்தா நீங்க கட் பண்ணி கொட்டி வச்சிருங்க. இப்போ பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம எதை வச்சு பூஜை பண்ண போறோம்? இப்போ 108 காயின் வந்து நீங்க வச்சிருந்தீங்க, குபேரர் காயின் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு பூஜை பண்ணலாம். குபேரர் காயின் எல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து குங்கும அர்ச்சனை பண்ணலாம். 108 குங்கும அர்ச்சனை, 108 தடவை குங்குமத்தை வந்து நம்ம எடுத்து அர்ச்சனை பண்ணணும். ஸோ அதோட கவுண்டுக்காக நான் வந்து இன்னைக்கு பூக்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 108 மல்லிகை பூ வந்து எண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பூவு கொஞ்சமா குங்குமம் எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். குங்கும அர்ச்சனை மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, மஞ்சள் அர்ச்சனை கூட 108 தடவை பண்ணலாம். அக்ஷதை அரிசி ரெடி பண்ணி வச்சு கூட நம்ம 108 தடவை அர்ச்சனை பண்ணலாம். பச்சை அரிசியில கொஞ்சமா மஞ்சள் கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை தான் 108 தடவை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். அதுதான் அக்ஷதை அரிசி. இந்த பூஜை செய்யறதுக்கு நான் ரொம்பவே சிம்பிளா என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாம நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணி வச்சு கூட பூஜை பண்ணலாம். கலசம் எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த எளிமையான மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம். பூஜைக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக செய்யணும். நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்த கல்கண்டு சாதம் வந்து அன்னைக்கு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். சக்கரை பொங்கல் செய்யறதுனாலும் செய்யலாம், ஆனா அதை விட ஸ்பெஷலான ஒண்ணுனா இந்த கல்கண்டு சாதம் தான். 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். 2-3 தடவை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டோம்னா கரெக்டா இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு பாலும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கல்கண்டு பொங்கலுக்கு சாதம் நல்லா குழஞ்சு வந்திருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊத்திக்கலாம். இந்த கல்கண்டு சாதம் செய்யறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இதுல இனிப்புக்கு நம்ம கல்கண்டு மட்டும் தான் சேர்க்க போறோம் அப்படிங்கறனால நான் டைமண்ட் கல்கண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இனிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கல்கண்டு வந்து சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். 1.5 டம்ளர் அளவுக்கு கல்கண்டு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். அதிகமா தண்ணி ஊத்தணும்னா டேஸ்ட் மாறிடும். கல்கண்டு நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கின சாதத்துல அதை வந்து கொட்டி நல்லா கிளறி விடணும். சாதத்தை அடுப்பிலே வச்சு கல்கண்டு வந்து சாதத்தோட நல்லா ஜெல்லாகி வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கல்கண்டு சாதம் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா நெய்யில வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து இதுல ஆட் பண்ணிட்டாலே போதும். தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கடைசியா இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாசமா இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லயுமே மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமா ஏலக்காய் தான். கண்டிப்பா இதுல வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு கல்கண்டு சாதம் எல்லாம் செய்ய முடியாது, டைம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. சக்கரை பொங்கல் செய்யலாமான்னு கேட்பீங்க. நம்மளோட விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்கண்டு சாதம் செஞ்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க. இது எதுவுமே செய்ய முடியாது, சிம்பிளா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமா பால் காய்ச்சி வச்சு அதுல கொஞ்சமா கல்கண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும். கரெக்டா சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 6 மணி ஆனோன்னா எடுத்துட்டு வந்து வச்சு பூஜையை தொடங்கிடலாம். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சிம்பிளா நம்மளால எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போட நல்லா இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு பூஜை பண்ணணும். எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் விநாயகரை முன்னிறுத்தி நம்ம அந்த பூஜையை தொடங்கணும் அப்படின்னா அது வெற்றி தான். வீட்டுல விநாயகரோட விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ண வேண்டியதுதான். விநாயகரோட விக்கிரகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணலாம். விநாயகரை விக்கிரகமா வைக்கிறத விட மஞ்சள்ல பிடிச்சு வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப சிறப்பு. அப்படியே விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவை வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். என்னோட பூஜையை செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தடங்களும் வராம இருக்கணும் விநாயகன்னு அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு பூஜையை தொடங்கணும். விநாயக பெருமானுக்கு அடுத்தபடியா நம்மளோட குலதெய்வத்தை மனசுல நினைக்கணும். எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்தையும் மனசுல வேண்டிக்கிட்டு தான் அந்த பூஜையை தொடங்கணும். பூஜையோட ப்ரொசீஜரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு பூஜையை முடிக்கணும். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் தீப தூபம் எல்லாம் காட்டணும், கடைசியா கற்பூர ஆராதனை காமிச்சு நெய்வேத்தியம் படைச்சு பூஜையை முடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம செய்ய போறது விளக்கு ஏத்துறது. காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறமும் 2 புறமும் வந்து நம்ம குத்து விளக்கு ஏத்தி வச்சுக்கணும். குத்து விளக்கு இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். நீங்க விக்கிரகம் வச்சிருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து விக்கிரகத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணலாம். பால், மஞ்சள், குங்குமம்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை அபிஷேகங்கள் வேணாலும் செய்யலாம். அப்புறம் மிக முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த நன்னாள்ல தான் அன்னபூரணி தாயார் அவதரிச்சதா சொல்லப்படுது. அதனால உங்ககிட்ட அன்னபூரணி தாயாரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு படியில அரிசி எடுத்து வச்சு அதுல அன்னபூரணி தாயாரை அமர்த்தி நீங்க வந்து பூஜை பண்ணலாம். இல்லனா உங்க பூஜை ரூம்ல அன்னபூரணி தாயாரை இவ்வளவு நாள் நீங்க எப்படி வச்சிருந்தீங்களோ அப்படியே எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். பூஜை பண்றப்போ கீழே வந்து வெறும் தரையில அமரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது துணி விரிச்சு கூட அமர்ந்துக்கலாம். மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றிகள் தான் நான் வந்து படிச்சிருந்தேன். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 108 மல்லிகை பூ வந்து எடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சமா குங்குமம், ஒரு மல்லிகை பூ எடுத்து கீழே இருந்து மேல 3 தடவை நம்ம போயிட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதத்துல போட்டுறணும். நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சத்தை வர வைக்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் கூட நம்ம படிக்கலாம். இல்லனா லட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம். இது எல்லாமே கடைகள்ல புக்கா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க போன்ல டைப் பண்ணாலே வந்துரும். அதை பார்த்து பொறுமையா ஒண்ணு ஒண்ணா படிச்சு பூஜை பண்ணணும். ரொம்ப சத்தமா படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வாய் விட்டு கொஞ்சம் சத்தமா படிச்சாலே போதும். 108 போற்றிகளும் நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய குங்குமத்தை என்ன பண்ணணும்னு கண்டிப்பா ஒரு சிலர் கேட்பீங்க. இதை வந்து நம்ம எப்போதுமே நெத்தியில வைக்கிறதுக்காக தனியா ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூஜை பண்ண குங்குமத்தை டெய்லி நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் படைச்சு கற்பூர ஆராதனை வந்து இப்ப காட்ட போறேன். நெய்வேத்தியம் படிக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். எப்போதுமே நம்ம படிக்கிற நெய்வேத்தியம் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுல இருந்து வரக்கூடிய ஆவி தெரியுதுல, இப்படிதான் நம்ம கொண்டு போய் வச்சு படைக்கணும். நெய்வேத்தியம் வைக்கும் போது மனசுல பக்தியோட கடவுளை நினைச்சு நெய்வேத்தியம் படைக்கணும். நெய்வேத்தியம் படைக்கிறப்போ தங்க தட்டுல படிக்கிறோமா இல்ல வெள்ளி தட்டுல படிக்கிறோமா, நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே அதிகமா போட்டிருக்கோமா அப்படின்லாம் எந்த கடவுளும் பார்க்க மாட்டாங்க. நம்ம மனசு சுத்தத்தோட செய்யறோமா, அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். கடைசியா கற்பூர ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூஜை உங்களால பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணிருங்க. தானம் பண்றதுங்கிறதோட பலன் வந்து பல மடங்கு. அக்ஷய திருதியை நாள்ல காசோ பணமோ கொடுக்காம ஒருத்தவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும் போது அது மூலியமா அதிக பலன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையில இந்த மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையை பண்றது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா வரக்கூடிய அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணி செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழுவோம். இந்த நாட்கள்ல தங்கத்தை வாங்குறத காட்டிலும் நல்ல செயல்களை செஞ்சு அது மூலியமா நல்ல பலன்களை கண்டிப்பா பெறணும். விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தங்கம் வாங்க முடியலைன்னா வெள்ளி பொருள் வாங்கலாம். அது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.